நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் மிட் நைட் மேன் கேம். ஆல்ரெடி நம்ம நிறைய ஹண்டட் கேம்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். எஸ்பெஷலி ஸ்வீட் டூத் அப்படின்ற ஒரு கேமை லாஸ்ட் டைம் பார்த்தோம். இது ஒரு சாக்லேட்டை பேஸ் பண்ணி விளையாடக்கூடிய ஒரு கேம் தான். இது ரொம்ப சேஃபான கேம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த மிட் நைட் மேன் கேம் ரொம்ப ஆபத்தான ஒன்றா சொல்லப்படுது. மிட் நைட் மேன் கேம் நேம்லேயே மிட் நைட் அப்படின்னு வர்றதுனால இது கரெக்டாக 12 o'clock தான் விளையாடணுமா. அதே மாதிரி எர்லி மார்னிங் 3:33க்கு தான் இந்த கேமை முடிக்கணுமா. இதுக்கிடையில முடிச்சா அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லப்படுது. இது டைரக்டாக ஆவியை வரவழைக்கிற கேம் அப்படின்றதுனால ரொம்பவே ஆபத்து அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. இந்த கேமை ஒருத்தர் இல்லைனா குரூப்பாக கூட விளையாடலாமா. கரெக்டாக 12 o'clock இந்த கேமை விளையாட ஸ்டார்ட் பண்ணணுமா. கேமை ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஃபுல் இருட்டில் தான் இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் கேம் விளையாடுறவங்களோட நேமை எழுதிட்டு அவங்களோட பிளட்டை ஒரு ட்ராப் அந்த பேப்பரில் விடணுமா. அதுக்கப்புறம் கேண்டிலை ஏற்றணுமா. ஏற்றின உடனேயே டோர்கிட்ட போய் 22 times தட்டணுமா. தட்டிட்டு மறுபடியும் வந்து கேண்டலை அணைச்சிட்டு மறுபடியும் ஏற்றணும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷயங்களெல்லாம் கரெக்டாக பண்ணால் அந்த ஆவி கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வரும் அப்படின்னும் சொல்லப்படுது. இதுக்கப்புறம் தான் கேமே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது கேம் விளையாடுறவங்க அந்த கேண்டிலை அணையாமல் பார்த்துக்கணுமா. அணையாமல் அந்த கேண்டிலை கையில் வச்சுட்டு அந்த ரூமை சுற்றி வரணுமா. இதே மாதிரி 12 மணிலேருந்து 3:33 வரைக்கும் விளையாடியே ஆகணுமா. இதுக்கு இடையில கேமை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா அவங்க உயிருக்கு கண்டிப்பாக ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஆவி அந்த கேண்டிலை அணைக்க ரொம்பவே ட்ரை பண்ணுமா. ஆனால் கேம் விளையாடுறவங்க அந்த கேண்டிலை அணையாமல் பார்த்துக்கணுமா. அதையும் மீறி அந்த கேண்டில் அணைஞ்சு போச்சு அப்படின்னா அதை 10 secondsக்குள்ளே ஏற்றணுமா. அப்படி ஏற்றலை அப்படின்னா அந்த ஆவி கேம் விளையாடுறவங்கள பின்தொடரும் அப்படின்னும் சொல்லப்படுது. அப்படி அந்த கேண்டிலை ஏற்ற முடியல அப்படின்னா அதே இடத்துல நின்று கல்லுப்பை அவங்கள சுற்றி போட்டுக்கணுமா. இப்படி போட்டாங்க அப்படின்னா அந்த ஆவியால் கேம் விளையாடுறவங்கள நெருங்க முடியாது அப்படின்னும் சொல்லப்படுது. இப்படி அந்த கேண்டிலை அணைய விடாமல் டைம் 3:33 வரைக்கும் தாக்கு பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஆவி வெளியே போயிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த கேம் விளையாடுறதுக்கு மெயினாக ஒரு 4 ரூல்ஸை ஃபாலோ பண்ணணுமா. அதில் ஃபர்ஸ்ட் ரூல், நம்ம விளையாடுற இடம் ரொம்பவே டார்க்காக இருக்கணும் அப்படின்னும் சொல்லப்படுது. 2வது ரூலாக இடையில இந்த கேம் விளையாடும் பொழுது நிறுத்தவே கூடாது அப்படின்னும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேப்பரில் போடக்கூடிய பிளட்டு கேம் விளையாடுறவங்களோட பிளட்டாக தான் இருக்கணுமா. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஸ்பிரிட்க்கு ரொம்பவே கோபம் வந்துரும்னு சொல்கிறாங்க. 4வது ரூலாக இந்த கேம் விளையாடும் பொழுது இடையில கேமை ஸ்டாப் பண்ணிவிட்டு தூங்கக்கூடாதான். அப்படி தூங்கினாலும் அந்த ஸ்பிரிட்டுக்கு கோபம் வருமா. இந்த கேமை உண்மையாகவே விளையாடி ஸ்பிரிட்டை பார்த்தாங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் இன்னமும் நிறைய நாடுகளில் இந்த கேமை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்களாம். அதுக்கு ரீசன் அவங்களுக்கு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான். இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்.